Peace be unto you and your family. 11th Chemistry Unit 6 gaseous state. Important question and answer. இந்த வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 36 43 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 36. Which of the following gases would you expect to deviate from ideal behavior under conditions of low temperature? Fluorine, chlorine or bromine? Explain. இந்த மூணு ஹாலஜனை பார்த்தீங்கன்னா நேச்சரில் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கவங்க ஃப்ளோரினும் குளோரினும் தான். புரோமின் ஆக்சுவலாக ஈஸியாக லிக்யூஃபேபிள் கேஸாக மாறிடும். ஸோ அமாங் தி த்ரீ கேசஸ் புரோமின் ஹேஸ் எ கிரேட்டர் டெண்டன்சி டு டீவியேட் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் அட் லோ டெம்பரேச்சர். ஐடியல் பிஹேவியர்லேருந்து எந்த கண்டிஷனில் அவங்க டீவியேட் ஆவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். The compressibility factor tends to deviate from unity for bromine. Compressibility factor na Z value. Z க்கு என்ன ஃபார்முலா? PV by nRT. அது 1 இருந்து டீவியேட் ஆகும். எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 1னா ஐடியல் கேஸு. Z is greater than 1 or less than 1 இருந்தால் அது ரியல் கேஸாக கன்வெர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஐடியல் பிஹேவியர்லேருந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். Distinguish between diffusion and effusion. Graham's law of diffusion and effusion படிச்சோம்ல, அதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் தான். டிஃப்யூஷன்னா விரவுதல், ஒன்று இன்னொரு சைடோ அல்லது இன்னொரு சப்ஸ்டன்ஸோட விரவுதல். எஃப்யூஷன்ஸ்னா பாய்தல். ரெண்டுக்கும் மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. டிஃப்யூஷன் இஸ் எ ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் த்ரூஅவுட் எ ஸ்பேஸ் ஆர் எ செகண்ட் சப்ஸ்டன்ஸ். ஒரு ரூமில் ஒரு கேஸ் மாலிகுல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லைனா இன்னொரு சப்ஸ்டன்ஸோட மிக்ஸ் ஆகுது. எஃப்யூஷன் என்ன அர்த்தம்? எஃப்யூஷன் இஸ் தி எஸ்கேப் ஆஃப் கேஸ் மாலிகுல் த்ரூ எ வெரி ஸ்மால் ஹோல் இன் எ மெம்பரேன் இன்டு அன் எவாக்குவேட்டட் ஏரியா. ஒரு பலூனில் காற்றடைச்சிருக்கு, ஒரு சின்ன ஊசியை கொண்டு வந்து நீங்கள் பலூனில் ஒரு சின்ன ஹோல் போட்டிங்கன்னா, ஸ்மால் ஹோல் போட்டிங்கன்னா உள்ளே இருக்க கேஸ் மாலிகுல் அப்படியே வெளியே வரதான் பாய்தல். அதுதான் எஃப்யூஷன். டிஃப்யூஷன் ரெஃபர்ஸ் டு தி அபிலிட்டி ஆஃப் தி கேசஸ் டு மிக்ஸ் வித் ஈச் அதர். டூ ஆர் மோர் கேசஸ் ஒன்னோடு ஒன்று கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிறது தான் டிஃப்யூஷன். எஃப்யூஷன் இஸ் தி அபிலிட்டி ஆஃப் கேஸ் டு ட்ராவல் த்ரூ எ ஸ்மால் பின் ஹோல். ஒரு சின்ன ஹோல் வழியாக ஒரு கேஸ் மாலிகுல் வெளியே வர்றதுக்கு பேர் தான் எஃப்யூஷன் பேர். எக்ஸாம்பிள், spreading of something such as brown tea liquid spreading through the water in a teacup. Example, pouring out something like the soap starts bubbling out from the bucket of water. பக்கெட் ஆஃப் வாட்டர்லேருந்து காற்று குமிழ்கள் நுரை வந்து வெளியே வருதுல, அதுக்கு பேர் தான் வந்து எஸ்கேப் ஆகிற டெண்டன்சி தான் எஃப்யூஷன். கொஸ்டின் நம்பர் 38 பார்ப்போமா? ஏரோசால் கேன்ஸ் அப்படின்னா காற்று அடைக்கப்பட்ட கலன் அப்படின்னு பேர். கேரி கிளியர் வார்னிங் ஆஃப் ஹீட்டிங் ஆஃப் தி கேன். ஒய்? அந்த கேனை நாம் ஹீட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வார்னிங் வந்து வெளியே அந்த கேனுக்கு வெளியே ஒட்டியிருப்பாங்க. ஏரோசால் கேன். ஏரோசால் கேன்ஸ் கேரி கிளியர் வார்னிங் ஆஃப் ஹீட்டிங் ஆஃப் தி கேன். As the temperature rises, pressure in the can will increase and ambient temperatures about 120 degree Fahrenheit may lead to explosion. Temperature increase ஆக கேனுக்கு உள்ள ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேனே வெடிச்சிடும். ஸோ ஏரோசால் கேன்ஸ் should always be stored in dry areas where there will not be exposed to excessive temperature. அதிகமான டெம்பரேச்சர் கேனில் இல்லாத இடத்துல தான் ஏரோசால் கேனை முதல்ல வைக்கணும். யூ ஷுட் நெவர் த்ரோ அன் ஏரோசால் கேன் ஆன் டு எ ஃபயர் ஆர் லீவ் இட் இன் எ டைரக்ட் சன்லைட் ஈவன் இட் இஸ் எம்டி. அப்போ ஏரோசால் கேனை நம்ம ஃபயர்லையும் போடக்கூடாது, டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்கக்கூடாது. ஈவன் இட் இஸ் எம்டி, அது காலியாக இருந்தாலும் கூட. This is because the pressure will build up so much that the can will burst. It is due to two reasons. One is the gas pressure increases. Another one is more of the liquefied propellant turns into the gas. உள்ள
அந்த ப்ரொப்பல்லண்ட் இருக்காங்களா இல்லையா, உந்திகள் அப்படின்னு பேர், அவங்க நிறைய கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 13. Would it be easier to drink water with a straw on the top of Mount Everest? எவரெஸ்ட் மலை உச்சியில் நின்று ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி நம்மளால் தண்ணியை குடிக்க முடியுமா? It is difficult to drink water with a straw on the top of Mount Everest. குடிக்கவே முடியாது. This is because the reduced atmospheric pressure is less effective in pushing water into the straw and at the top of the mountain because gravity falls off gradually with height. நம்ம மலை உச்சிக்கு போக போக அங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியாகிட்டே இருக்கும். நல்ல மூச்சு வாங்கும், நம்மளுக்கு ஏர் தேவைப்படும், அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரு ஸ்ட்ரா வழியாக வாட்டர் அப்படியே புஷ் பண்ணுறதை கொஞ்சம் தடுக்கும். ஏன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் என்னாகும், கிராவிட்டி ஃபோர்ஸ் பிகாஸ் கிராவிட்டி ஃபால்ஸ் ஆஃப் கம்மியாயிடும் கிராஜுவலி வித் ஹைட். தி ஏர் ப்ரெஷர் ஃபால்ஸ் ஆஃப், there isn't enough atmospheric pressure to push the water up in the straw all the way to the mouth. ஸோ நம்மளால் அந்த வாட்டரை ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு என்னதான் உறிஞ்சினாலும் வாட்டர் நம்ம வாய்க்குள்ளே போகாது, மவுத்துக்குள்ளே போகாது. ஏன்னா கிராவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல. அதனால தான் மவுண்ட் எவரெஸ்ட் நின்றுக்கிட்டு ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு நம்ம தண்ணியை நம்மளால் குடிக்கவே முடியாது. கொஸ்டின் நம்பர் 40. Write the van der Waals equation for the real gas. Explain the correction term for pressure and volume. Ideal gas equation என்ன? PV equal to nRT. Van der Waals equation for the state of real gases, P plus A and n square divided by V square and V minus NB equal to nRT. Van der Waals equation. Correction term for pressure, A n squared by V squared is the pressure correction. It represents the intermolecular interaction that causes non-ideal behavior. And volume correction, V minus NB is the volume correction. It is the effective volume occupied by the real gases. Real gas நம்ம ஹை ப்ரெஷராக இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு வால்யூமை ஆக்குபை பண்ணும். அந்த வால்யூமை நம்மளால் நெக்லிஜிபிள் பண்ண முடியாது. கொஸ்டின் நம்பர் 41. Derive the values of critical constant from the van der Waals constant. Derivation of critical constant from the van der Waals constant. Van der Waals equation is நம்ம ஏற்கனவே எழுதணும்ல, P plus A n squared by V squared into V minus NB equal to nRT. N equal to number of moles. N equal to 1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் என்ன ஆகும்? P plus A by V square into V minus N equal to 1 B equal to RT. இதைத்தான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருப்போம். ஆனால் எக்ஸ்பேண்டிங் தி ஈக்குவேஷன் ரெண்டு பேரே நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். P into V equal to PV plus A into V squared by Vனா ஒரு Vயும் கேன்சல் ஆகிடும், A by V. அடுத்து இவங்களே அவங்களே மல்டிபிள் பண்ணுங்கள். P into minus P equal to minus PB. இவங்களே அவங்களே மல்டிபிள் பண்ணும்பொழுது மைனஸ் AB by V squared. AB by V squared. அந்த ஆர்டி எங்கே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு 0. ஸோ பியையும் பியையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா பிவி, இதையும் அதையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் மல்டிபிள் பண்ணிருக்கு. இவங்களே மல்டிபிள் பண்ணிங்கன்னா வியும் கேன்சல் ஆச்சுன்னா ஏ பை வி. பி இன்டு மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பிபி. ஏ பை வி ஸ்கொயர்டு இன்டு மைனஸ் பி ஈக்குவல் டு ஏபி பை வி ஸ்கொயர்டு. அந்த ஆர்டியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆர்டி ஈக்குவல் டு 0. இதான் இது. மல்டிபிள் தி ஹோல் ஈக்குவேஷன் பை வி ஸ்கொயர் பை பி. எல்லாத்தையும் வி ஸ்கொயர் பை பி ஆல் மல்டிபிள் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டேர்மை வி ஸ்கொயர்டு பை பி ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யாரும் கேன்சல் ஆகிடுவாங்க. பியும் கேன்சல் ஆச்சுன்னா வி கியூப் தான் நம்ம கையில் இருக்கும். செகண்ட் டைம் இருக்கா இல்லையா, இதை வி ஸ்கொயர்டு பை பி ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு வியும் கேன்சல் ஆச்சுன்னா
ஏவி பை பி மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அடுத்து மைனஸ் இருக்குது. இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்பொழுது பியும் கேன்சல் ஆகி நம்ம கையில் வி ஸ்கொயர்டு இருக்கும். அடுத்து வி ஸ்கொயர்டு பை பியால் இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது வி ஸ்கொயர்டு கேன்சல் ஆகி ஏபி பை பி இருப்பாங்க. மைனஸ் இவங்களை மல்டிபிள் பண்ணும்பொழுது யாரும் கேன்சல் ஆக மாட்டாங்க. வி ஸ்கொயர்டு ஆர்டி டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? அதைத்தான் நம்ம இங்கே எழுதியிருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஈக்குவேஷன் 3 is rearranged in the above powers of v. முதல்ல v cube பவர் எழுதுங்க. அடுத்து v ஸ்கொயர்டு பவரை கொண்டு வாங்க. அடுத்து v கொண்டு வாங்க. அடுத்து v டேர்ம் இல்லாத ஆளை கொண்டு வாங்க. இப்போ v கியூப்பில் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு v கியூப் மட்டும்தான் இருக்குது. அந்த v கியூப்பை நான் எழுதிக்கிறேன். அடுத்து v ஸ்கொயர்ட் டேர்ம் வந்து 2 இருக்குது. v ஸ்கொயர்டு ஆர்டி பை பி ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறனால நான் மைனஸை வெளியே காமனாக எடுத்துக்கிட்டு யாரை வெளியே கொண்டு வந்துட்டேன்னா வி ஸ்கொயர்டை வெளியே கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே யாருப்பா மிச்சம் இருக்காங்க? பி ப்ளஸ், ஏற்கனவே மைனஸை வெளியே எடுத்துட்டீங்களா ப்ளஸ்ஸு. அங்கே யாருப்பா மிச்சம் இருக்காங்க? ஆர்டி பை பி. வி ஸ்கொயர் டேம் முடிஞ்சு வச்சா. அடுத்து வி டேம் இருக்குது பார்த்தீங்களா? வி டேம் இங்கே வி டேம் எப்படி இருக்குது? மைனஸாக இருக்குது. அது மைனஸ் இல்லை. நாம் இதை மல்டிபிள் பண்ணால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ்ஸு வி டேம் ஏவி பை பி. வி டேமே இல்லாத ஆள் யார்? இவங்க தான். இவங்க யாருப்பா? மைனஸ் ஏபி பை பி ஈக்குவல் டு 0. வி கியூப் டேம் முதல்ல எழுதணும். அடுத்து வி ஸ்கொயர்டு டேம் அங்கே கொண்டு வந்தோம். அடுத்து வி டேம் அங்கே எழுதியிருக்கோம். அடுத்து வி இல்லாத டேம் மைனஸ் ஏபி பை பி அங்கே எழுதியிருக்கோம். இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நாம் கொண்டு வர போகிறோம். The above equation, this is equation number 4, is an cubic equation of v which can have 3 roots. At the critical point, all the 3 values of v are equal to the critical volume. That means v equal to vc. vc na critical volume. vc எங்கே கொண்டு வாங்க? v minus vc equal to 0. cube root எடுத்தோம்னா v minus vc cube equal to 0. a minus b whole cube ஃபார்முலா உங்களுக்கு தெரியுங்களா? a minus b whole cube equal to a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. aக்கு பதிலாக v இருக்கு மைனஸ் bக்கு பதிலாக vc cube இருக்கு. that is equal to a cubeக்கு பதிலாக என்ன போட போறீங்க? v cube minus 3a squared b னா 3v squared bc plus 3ab ஸ்கொயர்டுனா 3ab ஸ்கொயர் மைனஸ் b கியூபுக்கு பதிலாக என்ன இருக்குது? bc கியூபு ஈக்குவல் டு 0. இதையும் இப்போ கம்பேர் பண்ண போகிறீங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 7, இது ஈக்குவேஷன் நம்பர் 4. முதல்ல v கியூப் டேமை கம்பேர் பண்ணணும். அடுத்து v ஸ்கொயர் டேமை கம்பேர் பண்ணணும். அடுத்து v டேமை கம்பேர் பண்ணணும். அடுத்து இந்த va இல்லாத டேமை கம்பேர் பண்ணணும். ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணுவோமா? ஈக்குவேஷன் நம்பர் 4 எழுதியிருக்கோம், ஈக்குவேஷன் நம்பர் 7 எழுதியிருக்கோம். ரெண்டையுமே கம்பேர் பண்ண போகிறோம். முதல்ல வி கியூப் டேமை கம்பேர் பண்ணும் பொழுது வி கியூப்பும் கேன்சல் ஆகிடும். அடுத்து வி ஸ்கொயர்டை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். மைனஸ் 3v ஸ்கொயர்டு விசி ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் எல்லா டெம்பரேச்சரையும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சராக மாற்றிட்டேன். எல்லா ப்ரெஷரையும் கிரிட்டிக்கல் ப்ரெஷராக நம்ம மாற்றிட்டோம். கிரிட்டிக்கல் வால்யூம் இங்கே இருக்குது. ஸோ minus p plus rtc by vc into v squared. v squared cancel ஆயிடும். மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3vc equal to b plus rtc by pc. சரியா? அடுத்து v டேமை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 3vc squared equal to av by pc. 3vvc squared இந்த இடத்துல ஒரு v இருக்குது, அந்த இடத்துல av by pc. இப்போ v கேன்சல் ஆன உடனே 3vc squared equal to av by pc. a by pc v கேன்சல் ஆகிடுச்சா? அடுத்து இவங்களை கம்பேர் பண்ணுங்க. மைனஸ் vc cube equal to minus ab by pc. மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா vc cube equal to ab by pc.
ஈக்குவேஷன் 9, 10, 11 இருந்து தான் டிசி, பிசி, விசியை நாம் டெரைவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிவைடு ஈக்குவேஷன் 11 by 10. 11ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாருப்பா இருக்காங்க? விசி கியூப் இருக்காங்க. டிவைடட் பை 3 விசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இதில் யாருப்பா இருக்காங்க? ஏபி பை பிசி டிவைடட் பை இவங்களை போடும்பொழுது ரெசிப்ரோக்கலில் வந்துக்குவாங்க பிசி பை ஏ. யாரும் கேன்சல் ஆவாங்க? பிசியும் பின்சியும் கேன்சல் ஆகிடுவாங்க, ஏயும் கேன்சல் ஆகிடுவாங்க, விசி ஸ்கொயரும் இங்கே விசி கியூப்பும் கேன்சல் ஆச்சுன்னா மேலே ஒரு விசி தான் இருக்கும். விசி பை 3 ஈக்குவல் டு பி ஆர் விசி ஈக்குவல் டு 3b. விசியை முதல்ல கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் கிரிட்டிக்கல் வால்யூமோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? when equation 12 is substituted in 10, இந்த 10ல் விசியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 10 என்ன? 3vc ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ பை பிசி. இதில் இந்த விசிக்கு பதிலாக நீங்கள் 3bயை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 into 3b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பிசி. 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9. 9 into 3 சார் 27 b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பிசி. பிசி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க, இவங்களை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. பிசி ஈக்குவல் டு ஏ பை 27 பி ஸ்கொயர். இது யாரோட வேல்யூ? பிசியோட வேல்யூ. நம்மளுக்கு விசியும் தெரியும், பிசியும் தெரியும். இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு டிசி கண்டுபிடிக்கலாமா? டிசி எங்கப்பா இருக்குது? இந்த ஈக்குவேஷனில் தான் டிசி இருக்குது. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 9. பிசியோட வேல்யூவையும் விசியோட வேல்யூவையும் ஈக்குவேஷன் 9ல் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிசியை கண்டுபிடிக்கலாம். நல்லா பாருங்கள். ஈக்குவேஷன் 9 3vc ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர்டிசி பை பிசி. இப்போது 3 இன்டு விசியோட வேல்யூ என்ன? 3b ஈக்குவல் டு b ப்ளஸ் ஆர்டிசி பை பிசியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுங்களா? பிசினா என்ன? ஏ பை 27 பி ஸ்கொயர். அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது ஏ பை 27 பி ஸ்கொயர் ரெசிப்ரோக்கலில் வந்துருமா? இப்போது 3 into 3 சார் 9b. இந்த பியை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் பி ஈக்குவல் டு ஆர்டிசி 27 பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ. 9b minus b equal to 8b. 8b equal to RTC into 27 b square divided by a. TC மட்டும் இங்கே இருக்கட்டும், மீது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. TC மட்டும் அங்கே இருக்கட்டும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் வந்துடும் 8ab டிவைடட் பை, இவங்க அப்படியே டினாமினேட்டருக்கு வந்தாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்பொழுது R27b ஸ்கொயர். யாரும் கேன்சல் ஆவாங்க? ஒரு பியும் கேன்சல் ஆகும் பொழுது ஃபைனல் ஈக்குவேஷன் டிசி ஈக்குவல் டு 8a டிவைடட் பை 27rb. இதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட வேல்யூ. PC ஈக்குவல் டு VC ஈக்குவல் டு 3b, கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஈக்குவல் டு a பை 27b ஸ்கொயர் அண்ட் TC ஈக்குவல் டு 8a divided by 27rb. Question number 42 பார்க்கலாமா? Why do astronaut, அவங்கன்னா யாருப்பா? விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், have to wear protective suit when they are on the surface of the moon. அந்த பாதுகாப்பு கவசோட அணைஞ்சிருப்பாங்களா நிலவோட பரப்பில் இருக்கும் பொழுது? அது ஏன்? Astronauts must wear space suit whenever they leave a spacecraft and are exposed to the environment of the moon. On the moon there is no air to breathe, சுவாசிக்க கொஞ்சம் கூட ஏர் கிடையாது. and no air pressure அங்கே இல்லை. moon is extremely cold, நல்ல குளிர்ச்சியானதாக இருக்கும். and filled with dangerous radiation, அபாயகரமான கதிர்வீச்சுகளும் நிலவோட பரப்பில் இருக்கும். வித்தவுட் ப்ரொடக்ஷன், எந்த பாதுகாப்பு இல்லாமல் an astronaut would quickly die in space, உடனே இறந்து போயிடுவாங்க. ஏன்னா ஒன்று ஏர் கிடையாது, இன்னொன்று வெளியே இருந்து வந்து ரேடியேஷன் மூனோட சர்ஃபேஸில் இருக்கும், நல்ல கூலாக வேறு இருக்கும். ஸ்பேஸ் சூட்
are specially designed to protect astronaut from the cold, radiation and low pressure in space. அவங்க போடக்கூடிய அந்த ப்ரொடக்டிவ் சூட் இருக்கா இல்லையா, கவச உடை, அதை எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா குளிரையும் தாங்கணும், கதிர்வீச்சையும் தாங்கணும், லோ ப்ரெஷர்லேருந்தும் அவங்கள பாதுகாக்கணும். தே ஆல்சோ ப்ரொவைட் ஏர் டு பிரீத். அந்த கவச உடையில், ஸ்பேஸ் சூட்டில் சுவாசிக்க தேவையான ஏரும் அதில் இருக்கும். வியரிங் எ ஸ்பேஸ் சூட் அலோஸ் அன் அஸ்ட்ரோனட் டு சர்வைவ் அண்ட் ஒர்க் ஆன் தி மூன். வாழ்வதற்கும் பூமியினுடைய மேற்பரப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த கவச உடை அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 43 வாங்க. When ammonia combined with HCl, ammonium chloride is formed as white dense fumes. Why do more fumes appear near HCl? இதே கொஸ்டின் ஒரு ஒன் வேர்டில் இருக்கும். இதுதான் அமோனியான்னு வச்சுருங்களேன், NH3. இந்த இடத்துல HCl ஒரு வெசலில் இருக்குது. முதல்ல ரெண்டுமே க்ளோஸாக இருக்குன்னு வச்சுருங்களேன். ரெண்டையும் ஓப்பன் பண்ண மறு நிமிஷம் ஒயிட் ஃபியூம்ஸு எதுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆகுது? HCl டியூபுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆகும். இது அமோனியா, அது HCl. அமோனியா ப்ளஸ் HCl, நைட்ரோஜன் டொனேட் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டு H ப்ளஸ் அயான், ஃபார்ம் அமோனியம் குளோரைடு. அமோனியம் குளோரைடு இஸ் ஃபார்ம்ட் அஸ் ஒயிட் ஃபில்ம். இப்போ ரெண்டையுமே நம்ம ஒரே நேரத்தில் தான் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் அமோனியா, HCl ரெண்டும் சேர்ந்த அமோனியம் குளோரைடோட ஒயிட் ஃபில்ம்ஸு HCl டியூபுக்கு பக்கத்தில் ஏன் ஃபார்ம் ஆகுது? இது கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் தான். when ammonia combined with HCl, ammonium chloride is formed as white dense fume. The reaction takes place in neutralization between the weak base and a strong acid. Ammonia is a weak base, Lewis base. The property of the gas is diffusion. Diffusion of gaseous ammonia and hydrogen chloride. Concentrated ammonia solution is placed on the pad in one end of the tube and concentrated HCl on the pad at the end, other end. After about a minute, the gases diffuses far enough to meet and a ring of solid ammonium chloride is formed near the HCl. நம்மளுக்கு தெரியும் rate of diffusion is inversely proportional to molar mass. அமோனியாவோட molar mass 17 gram. 14 plus 3 equal to 17. HCl ஓட molar mass 36.5. 1 plus 35.5. ஸோ யாரோட மோலார் மாஸ் கம்மியாக இருக்கோ அவங்க ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆவாங்க. ரெண்டு டேப்பையும் ஓப்பன் பண்ண உடனே HCl கம்பேர் பண்ணும் பொழுது அமோனியா தான் ஃபாஸ்ட்டாக டிஃப்யூஸ் ஆகி HCl அவங்க டியூப்லேருந்து வெளியே வாரத்துக்குள்ளேயே அங்கே அமோனியா ரெடியாக இருக்கும். HClோட கம்பைன் ஆகி அமோனியம் குளோரைடு HCl டியூபுக்கு பக்கத்தில் தான் ஃபார்ம் ஆகும், அமோனியா டியூபுக்கு பக்கத்தில் ஃபார்ம் ஆகாது. And my dear students, in this video we discussed the question number 36 to 43. Thank you for watching. If you like, please subscribe. Thank you very much.